ரொம்பவே நமக்கு பரிச்சயமானதா தோன்றின இந்த உலகம் ஒரு நொடியில அடையாளம் காண முடியாம போயிடும். மேலும் தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு, நான் மாறவில்லைன்னு. நீங்க ஒரு காலத்துல நேசிச்ச வாழ்க்கையை நினைச்சு நீங்க வருந்துறீங்க. இப்போ அது ஒரு மங்கலான நினைவா மட்டுமே இருக்கு. உங்களால கையாள முடியாத அளவுக்கு வேகமா நகருது. இப்போ நீங்க வாழறதுக்கு பதிலா உயிர் பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு காலத்துல உறுதியா இருந்தது இப்போ நிச்சயமற்றதா இருக்கு. தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு, என்னை நம்புங்கள். நீங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வர ஒரு உலகத்தை எதிர்கொள்றீங்க. அடித்தளங்கள் பிளவுபட்டிருக்கு, நிறுவனங்கள் உடைஞ்சிருக்கு, நாடுகள் நொறுக்கப்பட்டிருக்கு, மக்கள் துன்பப்படுத்தப்படுறாங்க. தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு, பயப்படாதீங்கள். உங்க கைகள்ல வச்சிருந்த பொருட்கள் இப்போ உங்க கைக்கு எட்டவில்லைன்னு புலம்புறீங்க. அப்படின்னா என்னன்றது ஏன் எனக்குன்னு ஆயிடுச்சு. நான் அந்த நாளை பாப்பன்னு ஒருபோதும் நினைத்ததில்லைன்னு ஏற்கனவே வந்து போயிடுச்சு. அந்த நாள் ஒருபோதும் வராமல் போகலாம். எதிர்காலம் உங்களை இடம்பெற செய்ய திட்டமிட்டிருக்கிறதா தெரியுது. தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு, நான் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறேன். கடினமான உழைப்பு, கடினமான முடிவுகள், மன அழுத்த சூழ்நிலைகள், அப்புறம் உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத சூழ்நிலைகள் நிறைஞ்ச வாழ்க்கையோட ஏற்ற தாழ்வுகளை நீங்க கடந்து போறீங்க. நீங்க ஏற்றத்தாழ்வுகளை நிர்வகிக்க ராத்திரியும் பகலும் செலவிடுறீங்க. உங்களுடைய திருமணம், குடும்பம், உடல் நலம், அப்புறம் உங்களோட வேலைன்னு உங்களோட வழியில நீங்க உங்களை தொலைச்சிட்டதை கண்டு நீங்க பதட்டம் அடைறீங்க. தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு, நான் உங்கள் பலமாக இருக்கிறேன். உங்களை சுத்தி பிரச்சனைகள் வந்தாலோ, உங்க எதிரிகள் உங்களை எதிர்த்து வெற்றி பெற்றாலோ, நீங்க மையமாவும் நம்பிக்கையோடையும் இருக்க முயற்சி செய்றீங்க. நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியிலையும் கூட தேவன் உங்க வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வச்சிருக்காருன்றதுல உறுதியா இருக்க முயற்சிக்கிறீங்க. தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். அதே போல இந்த உலகம் கொஞ்சம் பழக்கமானதா தெரியுது. தேவன் மெல்லிய சத்தமிடுறாரு, தொடருங்கள். சரி, நாம எப்படி தொடர்றது? தேவாலயத்துக்கு போறது ஒரு சிறந்த தொடக்கமா இருக்கும். ஒரு சிக்கலான உலகத்துல பல நேரங்கள்ல மக்கள் தங்களோட பிரச்சனைகள்ல சிக்கி தேவாலயத்திலிருந்து விலகி இருக்காங்க. இது ரொம்ப பெரிய தவறு நண்பர்களே. தேவாலயங்கள் ஒரு கலங்கரை விளக்காகவும் உலகத்துல புயலின் மேகங்கள் கூடி வர்றதுனால அடைக்கலமாகவும் இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. குழப்பமான உலகத்துல நீங்க நம்பிக்கையோட வாழ தேவாலயத்தோட இணைஞ்சிருக்கிறது இன்னொரு வழியா இருக்கு. அதனால அதை பத்தி பேசலாம். கிறிஸ்துவர்கள் தங்களோட உள்ளூர் தேவாலயத்துக்கு உண்மையா இருக்கும்போது நமக்கும் நம்மளோட கலாச்சாரத்துக்கும் ஏற்படுற நன்மைகளை பத்தி நாம இன்னைக்கு பேசலாம். திருப்புமுனையில் டாக்டர் டேவிட் ஜெரேமியாவின் காலத்தால் அழியாத போதனையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது டாக்டர் ஜெரேமியாவின் இன்றைய செய்தியை கேட்போம். இணைந்திருங்கள். செப்டம்பர் 11, 2001க்கு அப்புறம் மக்கள் பெரிய சமூகத்தை தேடி வந்தாங்க. அதை தொடர்ந்து வந்த தொடர்ச்சியான நெருக்கடியிலையும் இதே தான் நடந்தது. செப்டம்பர் 11க்கு அப்புறம் வந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட பெரிய தேவாலயத்தில் ஆராதனையில் கலந்துக்க விரும்பின எல்லா மக்களையும் உள்ள உட்கார வைக்க முடியல. அதுக்கு சில வாரங்களுக்கு அப்புறம் சரியான வருகை பதிவு இருந்தது. இருந்தாலும் நடந்த எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ளும்போது நாம திரும்பவும் தேவாலயத்தை தவிர்க்கிற வழக்கமான பயிற்சிக்கு திரும்பணும். இறையியலாளர் லெனார்ட் ஸ்வீட் எழுதுறாரு, நாம் ஒவ்வொருவரும் பல நிலைகளில் வாழ்கிறோம். மேலும் ஆரோக்கியமாகவும் முழுமையாகவும் இருக்க பல்வேறு வகையான மக்களுடன் பலநிலை உறவுகள் தேவையா இருக்கு. அதனால நம்மளோட மேற்கத்திய கலாச்சாரத்தில் நீட்டிக்கப்பட்ட குடும்பங்கள் குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால இது ரொம்பவும் முக்கியமானதாக மாறுது. சோஷியல் நெட்வொர்க் ரொம்பவே பிரபலமாயிடுச்சு. மக்கள் உண்மையான சமூகத்துக்காக ஏங்குறாங்கன்னு, ஒருவேளை அவங்க எல்லா தவறான இடங்களையும் அன்பை தேடுறாங்கன்னு நாம சந்தேகப்படுறோம். ஆன்லைன் நட்பு இறுதியில் திருப்திகரமாக இருக்காது. எல்லா ஆராய்ச்சிகளும் அதை நிரூபிக்குது. ஃபேஸ்புக்கில் 300 நண்பர்கள் உங்களுக்கு இருக்கலாம். ட்விட்டரில் 200 பேர் உங்களை பின்தொடரலாம். ஆனால் யாருக்கும் உங்களை தெரியாது. நீங்கள் இன்னும் தனியாக இருக்கீங்கன்றதை உணரலாம். அதனால் கடினமான காலங்களில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இடையிலான உண்மையான தொடர்புக்கான பரந்த அளவிலான ஏக்கத்தை நாம் பார்க்குறோம். நாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டா எத்தனை ஆன்லைன் நண்பர்கள் நம்மளை பார்க்க வருவாங்க. ஒழுக்கமாக வாடுறதுக்கு எத்தனை பேர் நம்மளை பொறுப்புள்ளவர்களாக மாற்றுவாங்க. தனி நபர்களான நமக்கு இருக்கும் தேவைகளுக்கு பதிலளிக்கிறதுக்காகவே
தேவனால உறவுகள் உருவாக்கப்பட்டதுன்றத நீங்க பார்க்குறீங்க. இயேசு சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கா? சுருக்கமா இயேசு இப்படி சொன்னார், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். நாம எப்பவும் தேவனுடைய பிரசன்னத்தை மட்டுமே அனுபவிக்க முடியும். அதை நாம ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஆனா விசுவாசிகள் கிறிஸ்துவில பங்கு பெற ஒன்று கூடும்போது சிறப்பான விஷயங்கள் நடக்கும், நிச்சயமா நடக்கும். அதனால இந்த குழப்பமான நாட்கள்ல நாம தைரியமான வாழ்க்கையை வாழணும்னா நாம நம்ம இதயங்கள்ல அமைதியா இருக்கணும், மற்றவங்க கிட்ட இரக்கம் காட்டணும், நம்ம உறவுகள்ல ஆக்கப்பூர்வமா இருக்கணும், வளர்றதுக்கு சவால் விடணும், தேவாலயத்தோட இணைக்கப்பட வேண்டும். நாம தனிமையில இல்ல, ஒரு சமூகத்துல வாழறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கோம். ஆப்பிரிக்கால ஒரு தெற்கு பேப்டிஸ்ட் மிஷினரியான மேரி சாண்டர்ஸ் சோமாலியால ஒரு புதிய கிறிஸ்துவருடன் நடந்த சந்திப்பை பத்தி ஒரு முறை விவரிச்சாங்க. அந்த பகுதி பெரும்பாலும் இஸ்லாமியர்களால் நிறைஞ்சதாகவும் பெரும்பாலும் கிறிஸ்துவர்களுக்கு ரொம்பவே நெருக்கடியான இடமாவும் இருந்ததுனால வழக்கமான சந்திப்பு ரகசியமா இருந்தது. இந்த குறிப்பிட்ட சாயந்தர வேளையில புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு சோமாலிய இளம்பெண் அவங்க கத்துக்கிட்டு இருந்த மனப்பாட வசனத்தை மேரி கவனிச்சாங்க. அது சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இந்த வசனத்தை சொன்னதுக்கு அப்புறம் மேரியும் அவங்களோட சேர்ந்து ரட்சிக்கப்பட்டவர்களும் அந்த வசனத்தையும் அதோட அர்த்தத்தையும் விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த வசனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பாடலை பாடினாங்க. அங்கிருந்த ஒரு இளைஞன் மகிழ்ச்சி அடைஞ்சாரு. பாடுற யோசனை அவரோட மனசுல ஒரு கேள்வியை எழுப்பிச்சு. அவரு தன்னோட சீடரான மேரியை பார்த்து, ஒன்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் கூடி இருக்கும்போது நீங்கள் வேறு என்ன செய்வீர்கள்னு கேட்டாரு. அந்த கேள்வியை கேட்டப்போ அவருக்கு ஒருமன ஜபம் பற்றி எதுவும் தெரியாதுன்றத மேரி உணர்ந்தாங்க. இசை, ஒன்னா ஜபம் செய்தல், அப்புறம் பைபிள் வாசித்தலை பற்றி அவருக்கு எந்த புரிதலும் இல்லை. மற்ற விசுவாசிகளோட பழகினா துன்புறுத்தப்படுவோன்ற பயத்தில் தனிப்பட்ட பைபிள் படிப்பு அப்புறம் ஜபத்தில் மட்டுமே அனுபவம் பெற்ற ஒருவருக்கு அவங்க சாதாரணமாக எடுத்துக்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்க முடியாதவையா இருந்தது. சரி, இந்த செய்தித்தொடர் இந்த மாதிரி காலங்களில் இந்த பூமியில் நம்ம என்ன செய்யணுன்றத பார்த்தினது. மேலும் இது கிறிஸ்துவோட 2வது வருகையை பற்றி விவாதிக்கிற வசனங்களை அடிப்படையாக கொண்டது. அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பு மனப்பான்மையோட வாழணும்னு புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் அதே செய்தியை பிரசங்கிக்க வேண்டும்னு பைபிள் சொல்லிக் கொடுக்குது. திருச்சபையை சேர்ந்தவர்கள் என்பதற்கு பைபிள் எங்கு முக்கியத்துவம் கொடுக்குது, அது எங்கே எழுதப்பட்டுள்ளது? சரி, உங்கள் வேதாகமத்தில் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24 அப்புறம் 25வது வசனத்தை திறந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறது இதுதான். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். திருச்சபைக்குள்ள உறவுகளை பராமரிக்கிறது எவ்வளவு முக்கியன்றதை வலியுறுத்துகிற பகுதி அதுதான். நாம அன்றாட நிகழ்வுகளை பின்பற்றுகிறோம். மேலும் இந்த தற்போதைய உலகம் ரொம்ப விரைவில் முடிவடையணும், கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமா வரப்போகுதுன்னு நாம உணர்றோம். நம்ம பிதாவோட வேலையில ஈடுபடுவதற்கான நம்மளோட உந்துதல்கள் முன்ன விட வலுவா இருக்கணும்ன்றத நாம ஒப்புக்கொள்ளும் போது அந்த காரியத்தோட ஒரு பகுதி திருச்சபையோட கூட்டுறவு மூலமா ஒருவருக்கொருவர் இணைஞ்சிருக்கிறதுன்றது ரொம்பவே தெளிவாகுது. நாம ஒருத்தருக்கொருத்தர் நம்மளை அர்ப்பணிச்சு கிறிஸ்து நம்மை மீட்டெடுக்க வர அந்த நாளுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவோட சபையை ஆயத்தப்படுத்த நாம ஆரம்பிக்கணும். எபிரேயர் புத்தகம் சொல்லுது, அந்த நாள் நெருங்கி வர்றத நாம பார்க்கும்போது கிறிஸ்து திரும்பி வராருன்றத நாம புரிஞ்சிக்கும் போது அந்த சூழ்நிலையில நாம ஒருவரையொருவர் பிரிந்து போகக்கூடாது. அடிக்கடி நாம ஒன்று கூடணும்னு சொல்றாரு. நாம பிரிஞ்சிடக்கூடாது, ஒன்று கூடணும்னு சொல்றாரு. திருச்சபையோட முக்கியத்துவம் பத்தின புதிய ஏற்பாட்டோட முக்கிய வலியுறுத்தல் எபிரேயர் 10:24-25 காணப்படுது. இந்த செய்தியில இது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச வார்த்தைகள்ல ஒன்றுன்றத நீங்க கவனிக்க போறீங்க. அது கூடி வருதல். எனக்கு அந்த வார்த்தை பிடிக்கும். நவீன உலகத்தில் மக்கள் அந்த வார்த்தையை கேட்கும்போது அவங்க சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கணினிகள், நெட்வொர்க்குகள், இணையம், அப்புறம் வணிகத்துறையை பற்றி சிந்திக்கிறாங்க. நம்மளோட ஆவிக்குரிய உலகத்தோட இறுதி வேலை இணைந்திருத்தல். இயேசு இதை தனது சீடர்கள்கிட்ட விவரித்த விதம் இதோ இருக்கு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த அற்புதமான ஒப்புமையில் உண்மையான திராட்சை கொடியான இயேசு கிறிஸ்துவோட நம்ம படறதுனால நம்ம எல்லாரும் ஒருவரோடொருவர் இணைக்கப்பட்டிருக்கோம்.
நண்பர்களே, நீங்கள் ஒருவர் பிரிந்து இருக்கவோ இல்லைனா உங்களை போஷிக்கிற, ஆதரிக்கிற, அப்புறம் வளர்க்குற கொடியிலேருந்து பிரிந்து இருக்கவோ முடியாதுன்றதை இன்னைக்கு நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். அவருக்குள்ளாக ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டிருக்கிறதுனால யோவான் 15ஆம் அதிகாரத்தின்படி நாம் அதிக கனிகளை கொடுக்க தொடங்குகிறோம். நாம் வாழற இந்த ரொம்ப முக்கியமான அப்புறம் சவாலான காலங்களில் திருச்சபையோட முக்கியத்துவத்துக்காக என்னால் முடிஞ்சா இன்னைக்கு இதை பற்றி நான் வாதாட விரும்புகிறேன். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்னு பைபிள் சொல்லுது. இப்போ எபிரேயர் 10ஆவது அதிகாரத்தில் இருக்கிற இந்த வேத பகுதிக்கு நம்ம திரும்பி போவோம். அதை திறந்து இந்த உண்மையை நம்ம இதயங்கள்லையும் நம்பிக்கையோட நம்ம நடைப்பயணத்திலையும் பெற உதவுற கொள்கைகளை பற்றி பார்க்கலாம். சரி, இப்போ முதல்ல இணைப்போட அவசியத்தை கவனிங்க. இந்த பகுதியை உத்து பார்த்து அதோட அர்த்தம் என்னன்றதை நாம் கண்டுபிடிப்போம். வார்த்தைகளை கவனிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். நாம் விட்டு விடாமல்ன்ற சொற்றொடரை பயன்படுத்தி இந்த எபிரேய உரையோட ஆசிரியர் கர்த்தர் நமக்கு கொடுத்த 3 அறிவுரைகளை வேறுபடுத்துறாரு. உதாரணமாக எபிரேயர் 10:22 சொல்லுது, உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். இது தேவன்கிட்ட நாம செலுத்துற பொறுப்பு, முழு மனதோட அவர்கிட்ட வர்றது. எபிரேயர் 10:23 சொல்லுது, நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். நமக்கு நாமே பொறுப்பு, நம்பிக்கையோட வாடுறது. மேலும் எபிரேயர் 10:24 சொல்லுது, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து. இது ஒருவருக்கொருவர் நம் பொறுப்பு. இதை எபிரேயர் 10:25 சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். கவனிங்க, எபிரேய நிருபத்தோட ஆசிரியருக்கு சபைக்கு போகிறது ஒரு விருப்பமா இல்லை, அது நமக்கும் ஒரு விருப்பமா இல்லை. முதல் தலைமுறை விசுவாசிகளை ஒத்து பாருங்க. அவங்க அதை பற்றி எந்த அளவுக்கு வலுவாக உணர்ந்தாங்கன்றதை உங்களால் பார்க்க முடியும். அந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்மளோட அப்போஸ்தலர் புத்தகத்தின்படி இந்த ஆரம்ப கால கிறிஸ்துவர்கள் 2 வழிகளில் கூடினாங்க. அவங்க பொது வழியில் ஒன்று கூடினாங்க, அப்புறம் மறைமுகமாக ஒன்று கூடினாங்க. ஒன்று திருச்சபையோட ரொம்பவும் அதிகாரப்பூர்வமான வெளிப்பாடாக இருந்தது, இன்னொன்று வீடுகளில் தேவாலயத்தின் ரொம்பவும் சாதாரணமான அப்புறம் தனிப்பட்ட வெளிப்பாடாக இருந்தது. பொதுக்கூட்டங்களில் அவங்களோட சந்திப்பு பற்றி என்னோட ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 2:46 படி அந்த முதல் கிறிஸ்துவர்கள் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. நான் தேவாலயம் சொன்னதை நீங்கள் கவனிச்சிங்களா? இயேசுக்கு எதிரான விரோதத்தை செயல்படுத்த கிறிஸ்துவர்கள் கூடுறதுக்கு அதுதான் கடைசி இடமாக இருக்கும் இல்லையா? அதாவது கிறிஸ்துவின் சீடர்கள் அங்கே கூடி பிரச்சனையை தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆதி கிறிஸ்துவர்களில் பெரும்பாலானவங்க யூதர்கள்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆண்டு ஆலயம்ன்றது வழிபாட்டுக்கும் ஆவிக்குரிய சமூகத்துக்கும் ரொம்ப பெரிய அடையாளமாக இருந்தது. மேலும் அவங்க கூடுறதுக்கு வேறு எந்த இடத்தையும் கற்பனை செஞ்சு பார்க்க முடியல. நிச்சயமாக நீங்கள் ஆழமாக கவனிக்கும் போது அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்தில் இருக்கிற கருத்தை ஆராயும் போதும் விசுவாசிகள் சந்திச்ச இடம் உண்மையிலே ஆலய முற்றத்தில் தான். உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. மேலும் எருசலேமில் இந்த அளவுக்கு கூட்டத்துக்கு போதுமானதாக இருக்கக்கூடிய ஒரே இடம் ஆலய முற்றம்னு பெரும்பாலான மக்கள் நம்பினாங்க. ஒன்று கூடுற இந்த முறை ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த சொற்றொடர் உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான சொல். இது புதிய ஏற்பாட்டோட மொழியில் ஒரு சொல். இது ஓரிரு முறை மட்டுமே நிகழுது. இங்கே எபிரேயரில் ஒரு முறையும் மீண்டும் 2வது தெசலோனிக்கேயல்ல. தெசலோனிக்கேய திருச்சபைக்கு எழுதின 2வது நிருபத்தில் பவுல் இதை இப்படி பயன்படுத்தினார். அவர் சொன்னார், அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து. இந்த வார்த்தையோட பயன்பாடுகள்லேருந்து 2 கூட்டங்கள் இருக்குன்றதை நாம் கற்றுக்கிறோம். ஒன்று பூமியில் நாம் கிறிஸ்துவோட சரீரமாக ஒன்று கூடும்போது, இன்னொன்று எதிர்காலத்தில் இயேசு கிறிஸ்துவோட பரலோகத்துக்கு போக நாம் எல்லாரும் ஒன்று கூடும்போது. மேலும் 2 கூட்டங்களும் தேவனுடைய மனதில் சமமாக முக்கியமானதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒரு நாள் நாம் கிறிஸ்துவோட ஒன்று கூடி ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு செல்லப்படுவோம். அதனால் பைபிள் அந்த நேரத்தை நாம் எதிர்பார்த்து இப்போ ஒன்று கூடணும்னு சொல்லுது. எபிரேயரில் இருக்கிற இந்த கடுமையான எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் இன்னைக்கு பல விசுவாசிகள் தேவாலயத்துக்கு போகிறத பற்றி ரொம்ப பெருசாக எடுத்துக்கல. ஒரு போதகரா, நான் ஆவிக்குரியவன், அதனால் எனக்கு தேவாலயம் இல்லைனா நிறுவன பாரம்பரிய மதம் தேவையில்லைன்ற வார்த்தைகளை நான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். யாராவது என்கிட்ட கோல்ஃப் மைதானத்தில் தேவனை ஆராதிக்க நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னான், அது ஒரு நல்ல தந்திரம். தேவாலய ஆடிட்டோரியத்தில் கோல்ஃப் விளையாடுறது போல எளிதானதுன்னு பதிலளிக்க நான் ஆசைப்படுறேன். நம்ம காலத்தோட சராசரி மனிதர்கள் கிறிஸ்துவத்தை போலவே
ரொம்பவும் பிரபலமான விளையாட்டு நிகழ்வுகளையும் எந்த மாதிரி அணுகிறாங்கன்றது கவனிக்கிறது அற்புதமாக இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு முன்னால் யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு அடையாளம் தெரியாத ஒரு மின்னஞ்சலை அனுப்புனாரு. அதில் மக்கள் தேவாலயத்தை அணுகிற மாதிரி விளையாட்டு நிகழ்வுகளை அணுகுனா அது எப்படி இருக்குன்றத நகைச்சுவையாக அனுப்பியிருந்தார். தொழில்முறை விளையாட்டு போட்டிகளில் இனிமேல் கலந்துக்க கூடாதுன்றதுக்கான காரணங்களோட பட்டியல் இங்கே இருக்குது. நீங்கள் தயாரா? இதோ அது. முதலாவது, நான் போகிற ஒவ்வொரு முறையும் அவங்க என்கிட்ட பணம் கேட்குறாங்க. ரெண்டாவது, என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற மக்கள் ரொம்பவும் நட்பாக இல்லை. மூணாவது, உட்கார்ற இருக்கை ரொம்ப கடினமாகவும் சங்கடமானதாகவும் இருக்கும். நாலாவது, பயிற்சியாளர் என்னை ஒருபோதும் அழைக்க வரமாட்டார். அஞ்சாவது, நடுவர்கள் என்னால் ஏற்றுக்க முடியாத முடிவுகளை எடுப்பாங்க. ஆறாவது, சில விளையாட்டுகள் அதிக நேரம் எடுக்கும், அதனால் நான் வீட்டுக்கு வர தாமதமாகும். ஏழாவது, நான் வளர்ந்துட்டு வரும்போது என் பெற்றோர் என்னை பல விளையாட்டுகளுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எட்டாவது, எந்த விளையாட்டுகளை பின்பற்றணும்னு என் குழந்தைகள் தாங்களாகவே முடிவுகள் எடுக்கணும். இது ரொம்ப மோசமானது இல்லையா? நம்மளோட காலத்தில் இருக்கிற விளையாட்டு நிகழ்வுகள் ரொம்பவும் மோசமானது. மேலும் சபைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நாம் சொல்கிற சாக்குப்போக்குகள் கூட ரொம்ப மோசமானது. சிலர் சபைக்கு போக முடியாதுன்றது உண்மைன்றதை இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது வெளியே போக முடியாதவர்கள் இருக்கிறார்கள்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை அவங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒருவேளை அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், அவங்க தங்களோட வீட்டை விட்டு வெளியேற முடியாது. நிச்சயமாக நம்மக்கிட்ட வானொலி அப்புறம் தொலைக்காட்சி ஊழியம் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். உண்மையிலேயே சபைக்கு போக முடிஞ்சும் போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சாக்காக இருக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். உண்மையில் நீங்கள் எல்லாரும் வானொலி நிகழ்ச்சி கேட்டால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வார இறுதி விடுமுறையில் கேட்குறவங்களுக்கு நான் ஒரு சின்ன அறிவிப்பை செய்கிறேன். அவங்கக்கிட்ட கேளுங்க, தேவாலயத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு திருப்புமுனை நிகழ்ச்சியை ஒரு சாக்கா பயன்படுத்த வேண்டான்னு. திருப்புமுனை நிகழ்ச்சி வானொலி ஒருபோதும் உங்கள் தேவாலயத்தின் மாற்று இல்லை. அதனால் இந்த வார கடைசியில் தேவாலயத்துக்கு போக மறக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படும், அப்புறம் கிறிஸ்து கனப்படுத்தப்படும் ஒரு தேவாலயத்தை கண்டுபிடிச்சி அங்கே போங்க. உங்கள் போதகருக்கு ஒரு ஊக்கமாகவும் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் இருங்க. ஏன்னா அதுதான் தேவனுடைய வார்த்தையோட முன்னுரிமைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் புதிய ஏற்பாட்டில் பொது கூட்டங்களில் இணைப்பு இருந்தது, ஆனால் அவங்க தனிப்பட்ட முறையிலையும் கூடினாங்க. இதை முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுறேன். அவங்க தங்களோட வீடுகளில் ஒன்று கூடினாங்க. அப்போஸ்தலர் 2:46 கடைசி பகுதி இந்த மாதிரி சொல்லுது: வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். நம்மளோட தேவாலயத்திலையும் நாடு முழுக்க அப்புறம் உலகெங்கிலும் இருக்கிற பல தேவாலயங்கள்லையும் இன்னைக்கு பல வீட்டு வேதாகம வகுப்பு அப்புறம் கூட்டுறவு குழுக்களில் என்ன நடக்குதுன்றதுக்கான அற்புதமான விளக்கம் இது இல்லையா? ஆரம்பகால திருச்சபை ஆலய வளாகத்தில் கூட்டு வழிபாட்டுக்கும் தனிப்பட்ட வீடுகளில் ராத்திரி உணவு கூட்டங்களுக்கும் இடையில இந்த சரியான சமநிலை இருந்தது. இந்த ரெண்டு யுக்திகளோட நாம அதை சமநிலைப்படுத்தும் போது நம்மளோட வளர்ச்சி அதிவேகமாக மாறுது. இதுதான் இணைப்பின் முக்கியத்துவம். இணைப்பின் முக்கியத்துவம் பற்றி ஒரு கணம் உங்க கூட பேச இருக்கேன். நாம் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நடக்கிற சில விஷயங்கள் என்ன? எனக்கு ஜோயல் ரோசன்பர்க்ன்ற புதிய நண்பர் இருக்கார். அவர் ஈரானில் இஸ்லாத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களால் வேகமாக வளர்ந்துக்கிட்டு வர ஒரு தேவாலயத்தை பற்றி என்கிட்ட சொல்லுவார். போதகர் தன்னோட வாராந்திர ஆராதனை அப்புறம் செய்தியை இணையதளம் மூலமாக ஒளிபரப்புறாரு. இந்த பிரசங்கங்களையும் பாடங்களையும் கேட்க மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு போகும்போது ரகசிய போலீஸார் கைது பண்ணால் என்ன நடக்கும்னு கவலைப்படுறாங்க. பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க அவங்களோட வீட்டுக்குள்ளே வருவாங்கன்றதுனால அவங்க தங்களோட வீடுகளில் கிறிஸ்துவ இசையை இசைக்கவோ இல்லைனா சத்தமாக பாடவோ துணிவதில்லை. அதனால் அவங்க தங்களோட வழிபாட்டுக்கும் தேவனுடைய வார்த்தையால் ஒன்றிணைதற்கும் போதகரோட ஒளிபரப்பு முழுமையாக நம்பியிருக்காங்க. ஒரு நாள் ஈரானில் இருக்கிற மக்கள் மாதிரியே பொது இடங்களில் ஒன்று கூடுறதுக்கு நம்ம பயப்படுறதுனால நாம் தனிப்பட்ட முறையில் தேவனை ஆராதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். சரி, நாம் ஒன்று கூடி வரும்போது அதோட நன்மைகள் என்ன, உந்துதல்கள் என்ன? நாம் தனிப்பட்ட முறையிலையும் பகிரங்கமாகவும் ஒன்றா வரும்போது என்ன நடக்கும்? இதுக்கு எபிரேயர் புத்தகத்தில் சில தடயங்கள் கிடைக்கும். முதல்ல, நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பை ஊக்குவிக்கிறோம். எபிரேயர் 10:24 சொல்லுது: மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. இதோ திரும்பவும் பவுலுக்கு ரொம்பவும் பிடித்த ஒருவரை ஒருவர்ன்ற சொற்றொடர் அவர் தன்னோட கடிதங்களில் 38 முறை பயன்படுத்துகிறாரு. மேலும் அது அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் வெளிப்படுத்துதல் வர 68 முறை வரதை நம்மளால் பார்க்க முடியும். புதிய ஏற்பாடு ஒருவரை ஒருவர் புத்தகம். ஒன்றா இருக்கிறது நமக்கு இருக்கிற தேவைகளை நினைவூட்டுது. நாம் நம்ம இதயங்களில் இருக்கிற கவலைகளை பகிர்ந்துக்கிறோம். நாம் சிரிக்கிறோம், ஒன்றா சாப்பிட்றோம், கிருபையின் சிம்மாசனத்தில் பக்கத்தில் நின்று வணங்குறோம். இந்த செயல்பாட்டில் தேவன் நம்ம இதயங்களை அன்பின் மூலமாக ஒன்றா இணைக்கிறது போல தெரியுது. அப்புறம் மனித அன்பு ஆரம்பத்தில் முழு செயல்முறையும் தொடங்கின அதே தேவன் மேலே நம்ம அன்பை அதிகரிக்குது. ரெண்டாவதா, நாம் ஒன்று சேரும்போது நல்ல நற்கிரியைகளை செய்ய தூண்டுறோம். அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் தனியாக வேலை செய்கிறத விட ஒன்றா வேலை செய்யும்போது அதிகமாக சாதிக்கிறோம்.
நாம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதுனால தேவன் கிட்ட இருந்து பெரிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அவருக்காக பெரிய விஷயங்களை செய்யலாம். ஒன்னா நாம ஏராளமான மிஷினரிகளுக்கு நிதி அப்புறம் ஆதரவு வழங்குறதுல முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தலாம். வானொலி, தொலைக்காட்சி, இணையம் அப்புறம் அச்சு ஊடகங்களோட இணைஞ்சு பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் நம்மளால சந்திக்க முடியும். தேவனுடைய மக்களிடையே இருக்கிறது மற்றவங்களுக்கு தூண்டுதலா இருக்கணும். இது உலகத்திலிருந்து பின்வாங்கிறது இல்லை. ஆனா அது ஒருவித உற்சாக பேரணி. கூடுதலா பிரசங்கங்கள் ஒருத்தரை ஆத்திரமூட்டும் நிலைக்கு தள்ளி வெளியே போய் மற்றவங்களோட நற்செய்தியை பகிர்ந்துக்க செய்யணும். இசை ஆத்மாவை தூண்டணும். தேவனுடைய வார்த்தையும் இசையும் கேட்க நம்ம நண்பர்களை அழைச்சிட்டு வர நம்மளை தூண்டணும். மேலும் தேவன் வெளிநாடுகள்லையோ இல்லை நகரத்தின் மறுபக்கத்திலையோ என்ன செய்கிறாருன்றதை கேட்கறதுக்கு நாம ஊக்குவிக்கணும். ஆண்களே பெண்களே, நாம இங்க தெளிவா இருக்கோன்றதை உறுதிப்படுத்திக்கலாம். நல்ல செயல்களெல்லாம் நம்ம ரட்சிக்கப்படலை. இந்த நல்ல காரியங்களை செய்யறதுனால அது நமக்கு பரலோகத்துக்கு போக உதவாது. நாம நல்ல செயல்களெல்லாம் ரட்சிக்கப்படுறதில்ல, ஆனா அவங்களுக்காக நம்ம ரட்சிக்கப்படுறோம் இல்லையா? அதனால நாம தேவாலயத்துல ஒன்று கூடும்போது அன்பை ஊக்குவிப்போம். நாம ஒரு சபையா ஒன்று கூடி இணைக்கப்பட்டிருக்கும் போது நல்ல செயல்களை செய்ய தூண்டுறோம். அப்புறம் மூணாவதா ஒரு சபையா ஒன்று கூடும்போது நாம ஊக்கப்படுத்துறோம். எபிரேயர் 10:25 வார்த்தை என்ன சொல்லுதுன்றத கவனிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கங்க. புத்தி சொல்லுதல். இந்த வார்த்தை பெரும்பாலும் ஊக்கமளித்தல்ன்ற வார்த்தையால மொழிபெயர்க்கப்படுது. இது அதே கிரேக்க வார்த்தை. நாம சபைக்கு வரும்போது அன்பை வளர்க்கறது மட்டும் இல்ல, நல்ல செயல்களை செய்ய தூண்டுறது மட்டும் இல்ல, ஊக்கத்தை வழங்குறதும் அவசியம்னு பைபிள் சொல்லுது. நாம ஒருத்தருக்கொருத்தர் ஊக்கப்படுத்தணும். தேவாலயத்துல ஒருவரை கண்டுபிடிக்கும் பணியிலிருந்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு வார்த்தை தேவைப்படும் போது அவங்க மேன்மேலும் வளர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அந்த வார்த்தையை நாம அவங்களுக்கு வழங்கணும். ஊக்கத்தின் வல்லமை பத்தி உங்களுக்கு தெரியுமா? என் வாழ்க்கையில சரியான நேரத்தில் சரியான முறையில் பேசப்பட்ட ஒரு வார்த்தை என்னை உயர்த்தி நான் வெளியேறணும்னு நினைச்சப்போ தொடர்ந்து போக உதவின நேரங்கள் இருந்திருக்குன்றத என்னால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியும். அந்த விஷயத்தில் நான் அசாதாரணமானவன் இல்லைன்றதை உறுதியாக நம்புறேன். திருச்சபை அதோட வேலையை செஞ்சு உத்வேகம் அப்புறம் சுவிசேஷத்துக்கான பசுமை இல்லமாக மாறும்போது அது வளர்றதையோ இல்லை உலகத்தை தலைகீழாக மாற்றுறதையோ நீங்கள் தடுக்க முடியாது. எல்லாரையும் வலிமையாகவும் நம்பிக்கையோடையும் மாற்ற ஒரு இடத்தோட ஒரு பகுதியாக இருக்க விரும்பாதவர் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம காலத்தில் உலகத்துக்கு தேவையான எல்லா ஊக்கமின்மையும் இருக்குது. கிறிஸ்துவோட சரீரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற ஆண்களும் பெண்களும் நமக்கு தேவை. அவங்க ஊக்கம் அளிப்பவர்களாக இருக்க வேண்டும்ன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நாட்களில் திருமணம் அப்புறம் பெற்றோரை பராமரிக்கிறது முன்ன விட கடினமாக தெரியுது. நம்ம நம்பிக்கையற்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறோம். இதில் திருச்சபை தலையிட்டு இயேசு கிறிஸ்துவோட உண்மையான வல்லமையை பயன்படுத்தி உண்மையான ஆதரவு, உண்மையான தொடர்புகள் அப்புறம் உண்மையான அன்பை வழங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே. நண்பர்களே, இந்த உலகத்துக்கு நாம வழங்க வேண்டிய நம்பிக்கையோடையும் சமாதானத்தோடையும் குறிப்பா சிலர் 2 நாட்களாக கருதுற இந்த நாட்கள்ல நாம எதையும் ஒப்பிட முடியாது. நாம ஒளியாக இருக்க முடியும், நாம ஊக்கமா இருக்க முடியும். நம்மளோட பொறுப்பை நாம ரொம்ப தீவிரமா எடுத்துக்கிட்டா நாம உப்பா இருக்க முடியும். ஆமா, நமக்கு தெரிஞ்ச தேவாலயத்தில் குறைபாடுகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். கிறிஸ்துவோட இரத்தத்தின் வல்லமையின் காரணமா தேவன் திருச்சபையை குறைபாடற்றதாகவும் பரிசுத்தமானதாகவும் பார்க்குறாரு. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் வாழ்க்கை அப்புறம் ஊழியத்தால் நான் எப்போ ஈர்க்கப்பட்டிருக்கேன். சார்ல்ஸ் ஹேடன் ஸ்பர்ஜன் பிரசங்கிகளோட இளவரசர். அவரோட பிரசங்கம் 1800களில் இங்கிலாந்தில் ஒரு புயல் மாதிரி இருந்தது. சமீபத்தில் அவரோட வாழ்க்கையை பற்றின ஒரு புது வாழ்க்கை வரலாற்றை பார்த்தேன். நான் ஏற்கனவே படித்ததை தவிர அதில் வேறு சில விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வாழ்க்கை வரலாறுல நான் இதுக்கு முன்னால் கேள்விப்படாத சில விஷயங்கள் இருந்தது. குறிப்பாக ஸ்பர்ஜனோட ரட்சிப்பை பற்றி. சார்ல்ஸ் ஹேடன் ஸ்பர்ஜன் இளைஞனாக இருக்கும்போது அவர் ரட்சிக்கப்படலை. அவர் ஒரு விவசாயியாக மாற திட்டமிட்டிருந்தார். அதுக்கு பதிலாக லத்தீன் அப்புறம் கிரேக்கம் படிக்க முடிவு செஞ்சார். அவரோட வாழ்க்கை எங்கே போகுது, அவரோட தொழில் வாழ்க்கை எங்கே போகுதுன்னு அவருக்கு தெரியல. ஆனால் அவர் இந்த மொழிகளை படிச்சுக்கிட்டு இருந்த நியூ மார்க்கெட்டில் இருக்கிற பள்ளியில் அவரோட வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட நபரால் மாற்றப்பட்டது. அது ஒரு பேராசிரியரோ இல்லை பயிற்சியாளரோ இல்லை, அது அவரோட வகுப்பு தோழரோ இல்லை நண்பரோ இல்லை. சார்ல்ஸ் ஸ்பர்ஜனோட வாழ்க்கையை பள்ளியோட சமையல்காரரான மேரி கிங்ன்ற வயசான பெண்மணி மாற்றினாங்க. அவங்க ஒரு நாள் தன்னோட தேவாலயத்துக்கு போக சார்ல்ஸை அழைச்சாங்க. அது அவரோட விசுவாசத்தை பற்றி அவங்க கிட்ட பேச வழிவகுத்தது. கடைசியில் அவர் ரட்சிப்புக்கான பாதையில் வழி நடத்தப்பட்டார். பல வருஷங்களுக்கு அப்புறம் ஸ்பர்ஜன் மேரி கிங்கோட ஓய்வு பற்றி கேள்விப்பட்டு அவங்களோட சம்பளத்தை தன்னோட சொந்த பாக்கெட்ல இருந்து கூடுதலாக வழங்கினார். அந்த கதை என்ன சொல்லுதுன்னா, சமையலறையிலிருந்து ஒரு சமையல்கார அம்மா இந்த நூற்றாண்டோட ரொம்ப பெரிய போதகருக்கு பாதையை தயாரிக்க முடிஞ்சா. தேவன் உங்க மூலமாவோ இல்லை என் மூலமாவோ என்ன செய்யக்கூடுன்றத இது குறிக்குது.
சாதாரண மனிதர்களை அவர் தன்னோட ரொம்ப பெரிய நோக்கங்களுக்காக எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காருன்றதை நாம உணர முடிஞ்சா, ஸ்பர்ஜன் ஒரு கிறிஸ்துவரா மாறினதுக்கும் அவரோட ஊழியத்தின் மூலமாகவும் அவரோட பிரசங்கத்தின் மூலமாகவும் பல பேர் இயேசு கிறிஸ்துவை தங்களோட இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருப்பதற்காகவும் பல லட்சக்கணக்கான மக்கள் மேரி கிங்குக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் ஊக்குவிக்கப்பட வேண்டிய நேரங்கள் இருக்குன்றத நான் உணர்றேன். ஊக்கத்தோட ரொம்ப சிறந்த ஆதாரம் தேவனுடைய வார்த்தைன்றதை மறந்துடாதீங்க. அடிக்கடி பைபிளை திறங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் வேதத்தின் மூலமா உங்களோட பேச ஆரம்பிப்பார், உங்களுக்காக ஊக்கத்தை வழங்குவார். சரி, இணைப்பின் கட்டாயத்தையும் அதோட முக்கியத்துவத்தையும் நாம இன்னைக்கு பார்த்தோம். இப்போ இதை இணைப்பின் ஊக்கத்தோட நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேய ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, மலையின் மேல இயேசு திரும்பி வர்றதை நாம பார்க்கும்போது தேவாலயத்தில் கலந்துக்கிறதுல நம்மளோட விசுவாசம் இன்னும் அதிகரிக்கணும். கர்த்தராகிய இயேசுவோட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வருகை இல்லாதிருந்தா தேவனுடைய மக்களோட அற்புதமான சமூகத்தை பற்றி கொள்வதற்கு உலகத்தின் நிலையை நமக்கு போதுமான உந்துதலா இருக்கும். ஆனா நமக்கு ஒன்று தெரியும், இயேசு திரும்பி வராருன்றது நமக்கு தெரியும். அவரோட சபை உட்பட அவரோட மக்களின் நன்மைக்காகவும் அவரோட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காகவும் அவர் நிறுவன அந்த நிறுவனத்தோட ஒரு பகுதியா இருக்கிறது உட்பட அவருக்கு முக்கியமான எல்லாத்துக்கும் நான் உண்மையுள்ளவனா காணப்பட விரும்புகிறேன். அதனால ஆராதனைக்கான வருகை தற்காலிகமாக அதிகரிக்கிற ஒரு தேசிய நெருக்கடியின் மத்தியிலும் கூட பெரும்பாலானவர்களோட பழக்கம் வேறு விஷயங்களை செய்யறதா இருக்கு. இது என்னோட வாழ்நாளில் நடக்கிறத பார்த்து நான் ரொம்பவே விரக்தி அடைஞ்சேன். ஞாயிற்றுக்கிழமைன்றது ஒரு புதிய சனிக்கிழமை. கிறிஸ்துவத்துக்கு பிந்தைய அமெரிக்கான்னு அழைக்கப்படுற இடத்துல ஞாயிற்றுக்கிழமை கோல்ஃப் வீரர்கள், ஞாயிற்றுக்கிழமை ரன்னிங் ஓடுபவர்கள், தாமதமாக தூங்குறவங்க எல்லாரோடையும் ஒப்பிடும்போது தேவாலயத்துக்கு வர்றவங்க இப்போ சிறுபான்மையினராக இருக்காங்க. அதனால நாள் நெருங்கி வரதை நாம பார்க்கும்போது எபிரேய ஆசிரியர் நமக்கு சொல்றாரு, கிறிஸ்துவின் சரீரத்தை தேவனை மகிமைப்படுத்தும் ஒன்றாக கட்டி எழுப்ப நாம் தூண்டப்பட வேண்டும். என் அன்பு தேவ ஜனமே, தேவாலயம் ஒரு கட்டிடம் இல்லை, அது மக்களுக்கானது கூட இல்லை. உண்மையில இது ஒரு விழுந்த உலகத்தோட பரிசுத்த தேவனுடைய பிரசன்னமா இருக்கு. இது அதை கண்டுபிடிச்ச எல்லாருடைய உடல்லையும் மூடப்பட்டிருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத நம்பிக்கையின் காணக்கூடிய சான்றா இருக்கு. நமக்கு சபை தேவைப்படும் ஒரு நாள் இருந்திருந்தா அதுதான் இது. விசுவாசமற்ற நண்பர்களுக்கு அழைப்பு விடுக்க இதை விட சிறந்த வாய்ப்பு இதுக்கு முன்னால ஒருபோதும் இருந்ததில்லைன்னு தான் சொல்லணும். இயேசு கிறிஸ்துவின் சபையை நம்ம வாழ்க்கையில முன்னுரிமையா மாத்துறதுக்கான அரிய வாய்ப்பு தான் இது. யுக்தி சொல்வது போல நாம எல்லாரும் இணைந்திருக்க வேண்டும். இன்னைக்கு திருப்பு முனையில என்னோட இணைஞ்சதற்கு நன்றி. தேவனோட வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம அன்பான தேவன் நம்ம ஒவ்வொருத்தருடையும் தனிப்பட்ட உறவை கொண்டிருக்க விரும்புகிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் அவரோட இந்த உறவை தொடங்க விரும்பினா உங்களோட முதல் படி உங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதாக இருக்கு. தேவனுடைய இலவச ரட்சிப்பின் பரிசை ஏற்றுக்க நீங்கள் அந்த முடிவை எடுத்த உடனே கிறிஸ்துவில் ஒரு புதிய படைப்பா தேவனுடனான உங்கள் பயணம் தொடங்கும். அதனால நீங்க இன்னைக்கு இந்த விசுவாசப்படியை எடுத்திருந்தா நம்பகமான ஊழியத்திலேயோ இல்ல உள்ளூர் தேவாலயத்திலேயோ உங்க முடிவை மற்ற கிறிஸ்துவர்களோட பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். மேலும் நீங்க புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட விசுவாசத்துல உங்க வளர்ச்சியை தொடரவும் நீங்க தேவனுடன் நடக்க தொடங்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அடுத்த முறை இங்க திருப்பு முனையில உங்களை பார்க்கறதுக்கு நான் அவரோட காத்திருக்கேன்.